Two person in the same family doing meditation. One person answering all questions without asking question directly to the other person. Is it happening because of meditation or because of mind reading? Please give me clarification, master. கேட்டிருக்காங்க. Because of meditation. Meditation பண்ணா you will become more sensitive. ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். எப்படி தெரிய வந்துடும்? த்ரூ தேர்ட் ஐ. How to differentiate mind and soul, master? அதுக்கு பிறகு what is intuition? How to identify which is the correct intuition? I feel two voices inside me, both are talking, but I can't find out who said correct. அப்படின்னு கேட்டுக்கணும். ஜெயந்தி மாஸ்டர் கேட்டுக்கிறா. மைண்டு 0 ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட கிளியர் வாய்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துடும். மைண்ட்ல என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன விஷன், என்ன கலர், என்ன மனுஷங்களோட ரூபம் எல்லாமே தெரிய வந்துடும். அது மைண்ட்லேருந்து வருதா இல்லை சோல் இன்ட்யூஷன்லேருந்து வருதான்றது இல்லை, இது ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி தான். அது இப்போது ஒருத்தர் கேட்டார் கேள்வி, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னோம்? மெடிடேஷன் பண்ண அவங்க எப்போ அவங்க சாட்சி பூத்தமாக பார்த்துட்டு இருக்காங்களோ அப்போ அவங்க மனசு அமைதியாயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க எங்கே இருந்தாங்க? அவங்களோட செல்ஃப் கூட இருந்தாங்க, அவங்களோட மனசு கூட இல்லை. அந்த அமைதி அவங்களுக்கு எப்படி அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். இப்போ நான் சொன்னா கூட உங்களுக்கு புரியாது. அது ப்ராக்டிஸ்ல தான் தெரிய வந்துடும். இன்ட்யூஷன் உங்களுக்கு இன்ட்யூஷன்லேருந்து வர மெசேஜ் உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம கூட இருக்கலாம். இன்ட்யூஷன்லேருந்து வர மெசேஜ் மைண்டு சில டைம்ல அப்போஸ் பண்ணும். இல்லை இது எனக்கு பிடிக்காது, இது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் வரும் சில டைம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்யூஷன் சொன்ன மாதிரி பண்ணாம நம்ம மனசு சொல்ற மாதிரி போயிடுவோம். அப்போ நம்மளோட பர்பஸ் எனக்கு முடியல. ஸோ இன்னும் ரிஃபைன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ண இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் உங்களுக்கு தெரிய வந்துடும் எது மனசு சொல்றது, எது இன்ட்யூஷன் சொல்லுது. மாஸ்டர் மெடிடேஷன் பண்றப்போ ஹெடேக்கா இருக்கு, ரொம்ப டைம் உட்கார முடியல, எப்படி ஓவர் கம் பண்றேன்னு கேட்டிருக்காரு. மெடிடேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஹெட்ஏக் வருதுன்னா இட் இஸ் ஹீலிங் ஹேப்பனிங். ஹீலிங் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிரமிட் கேப் யூஸ் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. இது 2 விதமா இருக்கு. சில டைம்ல மெடிடேஷன் பண்ணும்போது இருக்கிற ஹெட்ஏக் போயிடும், இன்னொரு வாட்டி இல்லாத ஹெட்ஏக் வரும். இருக்கிற ஹெட்ஏக் போகும்போது நிறைய ஹீலிங் நடந்துட்டு இருக்கு, இல்லாதது வந்தா கூட நிறைய ஹீலிங் நடந்துட்டு இருக்கு. இது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். மாஸ்டர், இது சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் மாஸ்டர். இப்போ எங்க வீட்ல ஒரு டாக் இருக்குது. நாங்க பியூர் வெஜிடேரியன் தான். பட் டாக் அது சின்ன வயசுல இருந்தப்போ வெளியில போயிட்டு வரும், ஏதோ சாப்பிட்டுட்டு வருது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம். இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எங்க வீட்லயே தான் இருந்துட்டு இருக்குது. பட் அதுக்கு எவ்வளவு ஃபுட்டு கொடுத்து பாக்குறோம், தயிர், வெஜிடேரியன் ஃபுட் எல்லாமே கொடுத்து பாக்குறோம். பட் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அப்புறம் தான் எதிர் வீட்டுல அவங்க இருக்கிறவங்க அவங்க வீட்டு நாய்க்கு நான் வெஜிடேரியன் கொடுத்தோடனே இது பயங்கரமா கொலைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நாங்க நினைச்சோம் இது நான் வெஜிடேரியனுக்காக இந்த மாதிரி பண்ணது போல இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா எந்த ஃபுட்டுமே எடுத்துக்க மாட்டேங்குது. சரி, இது வெளியில போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக கேட் இருந்து வெளியில அனுப்பணும். அது போய் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்துருச்சு. அப்போ நாங்க எந்த ஃபுட்டுமே அதுக்கு கொடுக்க முடியல. அப்படிங்கிறப்போ அதுக்கு சாப்பிடுறதுக்காக வேண்டி நாங்க சமைச்சுதான் ஆகணுமா, இல்ல அது வெளியில போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டுல இருக்கட்டும் அந்த மாதிரியே நாங்க விட்டுறலாம்? அது நாய் என்ன வேணாலும் சாப்பிடும், அதனால உங்களுக்கு கர்மா இல்லை. நீங்க சமைச்சு கொடுக்கும் போது உங்களுக்கு கர்மா வரும். மாஸ்டர் புரியல மாஸ்டர். அனிமல் கிங்டம்ல கர்மான்னு இருக்காது. ஓகே. ஆனா நீங்க சமைக்கிறீங்க இல்லையா? எஸ் மாஸ்டர். அதனால உங்களுக்கு கர்மா இருக்கும். ஓ. நீங்க சாப்பிடாம இருந்தா கூட நீங்க வாங்கிட்டு சமையல் பண்றீங்கல்ல, ஓகே. நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க,
ஆ. அதோட கான்சிக்வன்ஸ் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ஓ. Yeah. அப்ப அது வெளியிலே போய் சாப்பிட்டுட்டு வரட்டும் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணிடலாம். எங்களுக்கு நம்ம எதுவும் ஃபுட் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஆக்சுவலா ஆ. நான் பர்சனல் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஐ எம் டெட்லி அகைன்ஸ்ட் இந்த பெட் அனிமல். ஏன்னா அது விட்டு அது பாட்டுக்கு வளர போகுது. நம்மளா காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டு அது என்னமோ அது நேச்சுரலா இருக்கணும். ஆக்சுவலா நேச்சுரலா விட்டுடணும். இல்ல, அந்த அது அதுவா தான் வந்தது மாஸ்டர். அதுவா வந்தா ஓகேமா. ஆ. சில பேர் அதுவா போய் காசு கொடுத்துட்டு வாங்குவாங்க இல்லையா? இல்ல, இது ஸ்ட்ரீட் டாக் தான் ஒண்ணு வந்தது எங்க வீட்டுக்கு. இல்ல சொல்றேன், நான் சொல்ற கான்டெக்ட் வேற, அது புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அது அவங்க ஃபேமிலில இருந்து பிரிச்சுட்டு இவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க இவங்களோட சந்தோஷத்துக்கு. ஓகே. அதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும்ல. எஸ் மாஸ்டர். அந்த ஃபேமிலில இருந்து டிவைட் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க. அது இயற்கையோட வாழாது. ஓகே மாஸ்டர். தேங்க்யூ. ஓகே மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். நான் தானா மகாராஷ்டிராலேருந்து பேசுறேன். ஒரு 2 இயர்ஸா நான் இது பண்ணிட்டு இருக்கேன் இந்த மெடிடேஷன். Now I am regularly doing 3 to 5 hours in a day. அது divided into morning, afternoon, night. இப்ப நீங்க பேசிட்டு இருந்த இந்த வாயிலா ஜீவன்களை பத்தி பேசுறச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப லேட்டஸ்ட் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குனாக்க, முதல்ல எல்லாம் பெஸ்டிசைட் இப்பெல்லாம் போடுவோம். ஏன்னா எல்லார் வீட்லயும் போடுவாங்க. இங்க சொசைட்டில நாங்கெல்லாம் இருக்கிறது அபார்ட்மெண்ட்ல. சோ அவங்க போடுவாங்க. அப்பவே எனக்கு அந்த பூச்சிகள்லாம் போறது எனக்கு தாங்காது. இப்ப என்னன்னாக்கா ஐ எம் பிகமிங் மோர் அண்ட் மோர் சென்சிட்டிவ். அண்ட் இப்ப எனக்கு ஒரு சின்ன புழு ஒரு பூச்சி இருந்தா கூட அது எனக்கு அது இது கூட பண்ண தோண மாட்டேங்கிறது எனக்கு. அதுவாட்டு போட்டும் சரி, அதுவும் நம்மளோ வி ஆர் ஆல் கனெக்டட். அதுலயும் அந்த ஒரு சின்ன கான்சியஸ்னஸ் அதுல இருக்கு. ஸோ ஐ ஷுட் நாட் டூ எனி ஹார்ம் டு இட்டுங்கிற ஒரு அந்த மாதிரி எனக்கு இப்ப நிறைய இந்த மாதிரி வீட்டுல என்ன லிசர்ட் ஆட்டும் அதாட்டும் இதாட்டும். ஸோ வீட்டுல அது வந்துட்டு இருக்குகள். ஆனா நான் அதை ஒண்ணுமே பண்றது இல்லை. இப்ப பெஸ்டிசைட் எல்லாம் போடுறதே நான் நிறுத்திட்டேன் நான். So am I going in the right direction? Because I'm becoming more and more sensitive to the Yeah, it is because of your third eye. Chemical pesticides today you can go optional like organic pesticides. அப்போ அந்த பூச்சி சாகாது. It will not எனக்கு அது துடிக்க அது பார்க்க எனக்கு தாங்க மாட்டேங்கிறது. அது வாட் நான் அதை நான் சொல்லுவேன், நீ போயிடு இங்க இருந்து, என் கால் கூட உன் மேல பற்றக்கூடாது, நீ போயிடுப்பா அப்படின்னு விடுவேன் நான் அதை. அப்படி சில டைம்ல நீங்க மனசார சொன்னா கூட அது வராது. It will listen because nature is a very sensitive and very intelligent actually. அதான் ரொம்ப சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிட்டு வருது எனக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் அது மற்ற இதுலயுமே அந்த இது தெரியறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் ஐ எம் சீயிங் மை செல்ஃப். ஸோ am I going the right direction? That's what I... Yes. Thank you master. Thank you. மாஸ்டர், இப்ப நீங்க நான்வெஜ் பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அதனால ஒரு டவுட். இப்ப நம்ம இதுல நாம சாப்பிடுறது கிடையாது, பட் மத்த ரெஃப்யூஜியன்ஸ்ல வந்துட்டு அதுக்கு கட்டாயமா சாப்பிடுறவங்க இருக்காங்க. ஃபாரின்லயும் அதிகம் பேர் அதை சாப்பிடுறாங்க. அப்ப அந்த இதுல என்லைட்மென்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்களா மாஸ்டர்? இருக்காங்களே. அப்ப என்லைட்மென்ட்க்கும் இப்போ என்ன சொல்றது, there are certain enlightened masters. ஆனா இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னா they don't call, we cannot call them as an enlightened. somebody is naming, அவ்வளவுதான். somebody is giving ஒரு யாரோ சொல்றாங்க அவங்க enlightened சொல்லிட்டு. சப்ஜெக்ட் இருக்கலாம், அற்புதமான சப்ஜெக்டே இருக்கலாம், பட் இந்த விஷயத்துல they are zeros. ஓகே, அப்ப நம்ம ஒரு ஃபுல் ஒரு என்லைட்மென்ட் மாஸ்டரா நம்ம உருவாக்க முடியாது. இது நமக்கு ஒரு பெரிய தடை தான். Like Buddha, he's a fully enlightened master. புத்தா மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இருக்காங்க மாஸ்டர்ஸ். ஆனா இந்த ஒரு விஷயத்த அவங்களால விட முடிய மாட்டேங்குது, அவ்வளவு இதுல இருந்தாலுமே. விட முடியல. ரெண்டாவது they will take their own number of lifetimes. அவங்க என்ன ஞானம் பெற்றிருந்தாலும் இது இருக்கிறதுனால திரும்ப பறக்கதான் வேணும் இல்லைங்களா? There is no exceptions. எக்ஸெப்ஷன் யாருக்குமே இல்ல. everybody is equal in the law of one. ஓகே மிஸ்டர்.
தேங்க்யூ ஓகே, மாஸ்டர். தேங்க்யூ. எனக்கு மெடிடேஷன்ல ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். ம் இப்போ எனக்கு வந்து ரெண்டும் சின்ன சின்ன பசங்க தான். அவங்க வந்து மத்தியானம் தூங்குற டைம்ல எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், பகலெல்லாம் கிடைக்காது. காலையில ரொம்ப அடிக்கடி எழுந்துக்குவாங்க சார். அதனால நான் என்ன பண்ணுவேன், அவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு அவங்க எதிர்லயே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவேன். நான் இருக்கேன்ற ஏந்து பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏந்து வந்து ஒரு 15 மினிட்ஸ்லயே கண்ணை போட்டு நோண்டி எழுப்பி விட்டுருக்காங்க. என்னதான் கையை காலை அரைச்சி விட்டாலும் ஓரளவு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துடுறேன், போட்டு கண்ணை போட்டு நோண்டி விட்டுருக்காங்க. என்னால அதுக்கு மேல உட்கார முடிய மாட்டேங்குது. அதனால இப்ப என்ன பண்றேன்னா, அவங்க பக்கத்துல 2 பேருக்கும் நடுவுல படுத்துக்கிட்டு, அதே மாதிரி காலை கிராஸ்ல போட்டுக்கிட்டு கையை ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு படுத்தா மாதிரி இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். இன்னைக்கு மத்தியானம் அதே மாதிரி நல்லா ஒரு ஃபீல் கிடைச்சது. தலை கொஞ்சம் பாரம் ஆகுற மாதிரி. நார்மலா உட்காந்து பண்ணும்போது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஓரளவு ஃபீல் ஆச்சு. அது மாதிரி படுத்துக்கிட்டு பண்ணலாமா சார், பண்ணலாம் இந்த பண்ணலாம் மாதிரி முடியாத டைம்ல பண்ணலாம். அப்படிங்களா? பசங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதுனால இந்த மாதிரி இதுக்கே ஒரு 30 மினிட்ஸ் தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எழுந்துட்டேன். அது மாதிரி விட்டு விட்டு ரொம்ப ஒரு ஷார்ட் டைமா போயிடுது. எனக்கு வந்து 25 இயர்ஸ் ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ், 25, 30 அவ்வளவு நேரம் தான். அதுக்கு மிஞ்சி அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னால இட்ஸ் அதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியும். இட்ஸ் ஓகே. நைட்டு ஸோ தேர் ட்ரைன் தேர் அவங்க அப்படி இருக்க சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாசிபிலிட்டி கிரியேட் பண்ணிட்டீங்க. தட்ஸ் ஃபைன். ம். ஓகே. யா அதனால நைட்ல கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன் சார். காலையில கூட அடிக்கடி எழுந்து போறதுனால ஆமா. நைட்டு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அது அந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா? So, அவ்வளவுதான். எப்போ டைம் கிடைக்குதோ பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் பண்ணிக்க வேண்டியது. ஓகே. தேங்க்யூ. ஓகே ரைட். எஸ் அந்த டேவிட் ஹாக்கின்ஸோட புக்கு, அதாவது லெட்டிங் கோ அப்படிங்கிற புக்கு நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அதுல ஒரு சாப்டர்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆம், அந்த மாஸ்டர்ஸ், அவர் மாஸ்டர் குருஸ்ன்னு சொல்றார். குருஸ்க்கு வந்து அவங்களுக்குள்ள ஓரால நம்ம வந்து அந்த ஓரா கிட்டக்கு வந்தா we will get upgraded அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்களா சார் நீங்க? எஸ் மேடம். ஆக்சுவலா பத்ரி சார் கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருப்போம். ஆனா அவங்க ஆறாக்குள்ள போன உடனே ஒரு தாட்டும் வராது, ஒரு கேள்வி கேட்கணுன்ற மனசே வராது. ஆனா என்னென்ன கொஷின்ஸ்க்கு பதில் வேணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும், கேட்காமலே வந்துகிட்டே இருக்கும். அது குருவோட ஆறா அவ்வளவு பவர்ஃபுல். ம். சில பேர் இருப்பாங்க, கிட்ட போன உடனே உங்களுக்கு எரிச்சலா வந்துடும், இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்ணும். அது அவங்களோட ஆறாவோட இம்பாக்ட். அது அது குரு ம். ஆறா வந்து அப்படி இல்லை. ஹீ இஸ் ஃபில்டு வித் விஸ்டம். ஹீ இஸ் அ மேன் ஆஃப் விஸ்டம். அதோட ம். இம்பாக்ட் நம்ம மேல வரும். நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். ம். அப்ப நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிளியர் ஆகும். கிளியர் ஆகும். நமக்குள்ள நடக்க வேண்டிய சக்கர அலைன்மெண்ட் நடக்கும். நம்ம ஆறா சுத்தமாயிடும். நம்மளோட ம். கர்மா கிளியர் ஆயிடும். அப்ப கர்மா அந்த ஓகே. அந்த விதத்துல எல்லாம் இப்ப நீங்கெல்லாம் வந்து பத்ரிஜியோட நீங்க பழகி இருக்கீங்க, பக்கத்துல இருந்திருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்து வச்சவங்க. இப்போ நானெல்லாம் வந்து பத்ரிஜிய சந்திக்கவே இல்லை. அப்போ நம்ம போல உங்களுக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்னா இப்போ பிரசன்ட் இருக்கு மாஸ்டர் அப்படி இருக்கு இருக்காங்களா? இருக்கு. ம். ஏன் இல்ல, ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ம். மெடிடேஷன் பண்ணா யூ கேன் கனெக்ட் டு தட் மாஸ்டர். மேபி அவர் பிசிக்கலா இல்லாம இருக்கலாம், பட் ம். ஒரு அந்த கான்சியஸ்னஸ் கூட கனெக்ட் ஆகலாம். பிகாஸ் ஓகே. திஸ் ஸோ இஸ் குவாண்டம் ஃபீல்ட் இல்லைங்களா? திஸ் இஸ் குவாண்டம் ஃபீல்ட். அதனால எங்க இருந்தாலும் நீங்க மனசுல நினைச்சாலே போதும், அந்த சிக்னல் வந்துடும். எது மேல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அங்கேயும் சிக்னல் வருது இல்லையா? வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ. இந்த கான்டெக்ட்ல when you are searching for some answer, அந்த ஆன்சரே உங்ககிட்ட தேடி வரும். சரி வரும். நீங்க பத்ரிஜி கிட்ட இருக்கணும், அவரோட ஆறால இருக்கணும் நீங்க நினைச்சாலே, அந்த நினைக்கும் போது இட் மீன்ஸ் தட் யூ ஆர் இந்த ஆறா. ஒரு திருடனுக்கு இந்த இன்னைக்கு எப்படியாவது திருத்தனம் பண்ணணும், இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 lakh அடிக்கணும்னு நினைக்கும் போது அவனுக்கு யூனிவர்ஸ் வந்து ஐடியாஸ் கொடுக்கும்.
ம், யூனிவர்ஸ் நல்லது கெட்டது இதெல்லாம் பார்க்காது. நீங்க என்ன ம், கேட்கறீங்க தான் கொடுக்கும். ம், ஒரு திருடனுக்கு அப்படி கொடுக்கும் போது ம். நத்திங் டு லூஸ். ம். ஓகே சார், நன்றி. மெடிடேஷன் நம்ம கேள்வி கேட்ட வருது இல்ல பதில். ஆமா. ம். சிம்பிள் as that. ஓகே, ஓகே, நன்றி சார். அப்ப இந்த இந்த கான்டெக்ட்ல சில சமயங்கள்ல வந்து உன்னை பாக்குறப்ப ஸ்பிரிச்சுவல் சில இதுல பாக்குறப்ப அது ஒரு அதுவே ஒரு கான்ட்ரடிக்ஷனா போயிடுது. இப்போ அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது நம்ம வந்து யூனிவர்ஸ்ட என்னத்தையும் டிமாண்ட் பண்ணலாம், நம்ம வந்து மெடிடேஷன்ல எதுவும் கேட்டோம்னா நமக்கு ஆன்சர் வில் கம் வாட் எவர் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ, Yes, அந்த yes. சேம் டைம்ல இன்னொரு சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டில இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்கக்கூடாது, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கிறப்ப தான் அது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நமக்கு லைஃப்ல நடக்கிறது வந்து இப்போ அன்னைக்கு நம்ம அந்த இன்டென்ஷன் அதுல பத்தி சொல்றப்போ அந்த இன்டென்ஷன்ல நம்ம ஐ டிசர்வ் இட், ஐ வாண்ட் இட், ஐ டிமாண்ட் இட்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அட் த சேம் டைம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற கான்டெக்ட்ல பாக்குறப்போ நம்ம வந்து நமக்கு வந்து இதுக்கு இந்த விஷயத்தை பெறறதுக்கு தகுதி இருந்தா பிரபஞ்சம் நமக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது சரியா? அப்போ வந்து அது கான்ட்ரடிக்ஷனா போயிருதே சார். அப்ப என்னத்த கடைபிடிக்கணும்னு தெரியுது. இட்ஸ் a paradoxical. அதான் அதான். எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்றது மனசு. ம் எது இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றது புத்தி. புத்தி. ம் மனசு சொன்னதும் யூனிவர்ஸ் நீங்க மனசார கேட்கும் போது கொடுக்கும். ம் புத்தின்றது நீங்க கேட்கலன்னா கூட உங்களுக்கு என்ன வாட் எவர் யூ டிசர்வ் இட் வில் கம் டு யூ. அப்ப புத்தியைத்தான் நம்பணும் இல்லையா? எஸ், அந்த புத்தி மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஜென்மத்துல நீங்க கத்துக்க வேண்டிய லெசன் என்ன இருக்கோ 100% கத்துக்குவீங்க. இல்லைன்னா இந்த மனசு சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னொரு ஜென்மாவுக்கு நம்ம இப்போவே ஸ்லாட் புக் பண்ண மாதிரி ஆயிடும். as simple as that. ஸோ ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே கான்சிக்வன்ஸ் இருக்கு. ஆனா புத்தி சொன்ன மாதிரி போனா கான்சிக்வன்ஸ் ஜீரோ. மனசு சொன்ன மாதிரி போனீங்கன்னா கான்சிக்வன்ஸ் இருக்கு. ஆஸ் பர் உங்க காஸ்மிக் ஆஸ் பர் யுவர் லைஃப் டிசைன் பிரகாரம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட டோட்டல் இந்த ஜென்மத்துல உங்களோட இன்கமே 1 crore நினைச்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். மனசு என்ன சொல்லும், எனக்கு 1000 கோடி வேணும்னு சொல்லும். ஓகே, 1000 கோடி கேட்டா வந்துடும். 999 crores வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதுக்கு பெனால்டி நீங்க கட்டணும். அதோட கான்சிக்வன்ஸ் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா உங்களோட தகுதிக்கு 1 crore தான், உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு 1 crore தான். ஆனா நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் மீறி நீங்க கேட்கும் போது யூனிவர்ஸ் கொடுக்கும். கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பெனால்டி கூட உங்களுக்கு வந்துடும். அது நீங்க சகஜமா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ப இந்த இதுல வந்து நம்ம அந்த ஃப்ரீ வில்ல தவறாக பயன்படுத்துறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? டெஸ்டினி இருக்கு. ஃப்ரீ வில்ல வந்து நம்ம என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா அந்த ஃப்ரீ வில் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்சிக்வன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதனால இந்த ஃப்ரீ வில் நீங்க அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஞானம் நிறைய சம்பாதிங்க. யூ ஜஸ்ட் கெயின் த நாலேஜ். அப்போ என்ன ஆயிடும், ஃபியூச்சர்ல நீங்க இந்த மனுஷனாவே 100 ஜென்மம் எடுக்க வேண்டியது 50 ஜென்மத்திலே க்ளோஸ் ஆயிடும் அக்கௌண்ட். யூ கேன் ஃபினிஷ் யுவர் ஜெர்னி ஃபாஸ்ட் அண்ட் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஓகே, அந்த क्वेश्चन அரைசஸ், ஏன் அவசரப்படணும்? அவ்வளவுதான். எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் டைம் இஸ் இன்ஃபினிட்டா இருக்கு. நீங்க எவ்வளவு அவசரப்பட்டாலும் ஜெர்னி ஸ்லோ ஆயிடும். ஓகே 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 சார், நன்றி நன்றி. இது சிம்பிள் மேடம். சைக்காலஜில கூட ஒரு வந்து இருக்கு, the more you try to escape from the trap, the more you will be trapped. ஆமா. So the best way to get out of the trap is forget about the trap. Forget about it and just go with the flow. Just go with the go with the flow. Okay. Okay sir. நிறைய ஒரு 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 கேள்வியை தொடங்கிட்டு நீங்க சொல்ற ஆன்சர்ஸ்ல நிறைய வந்துட்டே இருக்குது. I'll be taking too much of your time, அதனால முடிச்சுக்கிறேன். Yes. Okay, thank you sir. மாஸ்டர்
வணக்கம் மேடம். வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க, ஓகே ஓல்டு பீப்புள். அவங்களுக்கு ரசம் வைக்கணும்னாக்கா பூண்டு போட்டுதான் வச்சு தரணும்னு கேக்குறாங்க. அதை நான் செய்து கொடுத்தாக்கா அதோட எஃபெக்ட் எனக்கு இருக்குமா? அது ஒன்றும் நான்வெஜ் கிடையாதுமா. ஆனா சாப்பிடக்கூடாது இல்லையா நம்ம அது சொசைட்டில? நீங்க சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிட மாட்டேன். ஆ, அவங்க செய்து தரலாமா? அது உங்க இஷ்டம். அது அதனால கர்மம் சேராது. சரி, அதுதான் வேணும். யா, தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. நான்வெஜ் கிடையாது, ஆனா அது நான்வெஜ்ஜுக்கு சமம் தான். பட் அது பண்ணதுனால கர்மம் வராது. நான் அது சாப்பிடும்போது மைண்ட் இன்னும் ட்ரிகர் ஆகிடும், மனசு அதிகமாயிடும், யோசனை அதிகமா வரும். ஓகே, தேங்க்யூ சார். சின்ன கேள்வி உண்டு. நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த புத்தகம் ஏதாவது ஒரு புத்தகம் உங்களை நீங்கள் விரும்பி படித்த புத்தகம் இந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து ஒன்று ஷேர் பண்ண முடியுமா எங்களோட? அப்படி ஒன்றும் இல்லைம்மா. எல்லா புக்ஸ்ல ஒரு புக்ல ஒரு நாலேஜ் இருக்கும். இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு அப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதை விட ஒரு புக்ல ஒரு அற்புதமான பர்செப்ஷன் இருக்கும். அது கலெக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லையா? தனியாக ஒரு புக்குன்னு சொன்னா. ஒரு புக் அல்ல, இல்ல, அது கேள்வியே தப்பு என்ன கேட்டா. ஏன்னா ஒரு புக்ல இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டே இருக்கேன்.